இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ஆகஸ்ட் மாத ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் சிம்ம ராசியில் சந்தித்து வரக்கூடிய புத பகவானுடன் ஜூலை 31 சுக்கிரனும் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறாரு. இதனால் உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தால் சில ராசியில் சேர்ந்தவங்களுக்கு செல்வச் செழிப்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இதனால் லக்ஷ்மி நாராயண யோகம் உண்டாகுது. முதல்ல ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம். மகர ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் சில காலங்கள் பார்த்திங்கன்னா ஜாதகக்காரவங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் ஒருவர் கவனமாக இருக்கணும். ராசி அதிபதி 2ஆம் வீட்டிலும் வக்கர நிலையிலும் இருக்கிறனால உடல் நலனில் அக்கறை எடுத்து சரியான கவனம் செலுத்தணும். இந்த சூழ்நிலையில் சுக்கிரன் 8ஆவது வீட்டில் இருப்பதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துருவார். அதனால் இது குறித்து கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு ரொம்ப சாதகமாகத்தான் இருக்கும். மேலும் உங்களின் பணித்திறனை கொண்டு அவர்களின் திறனை ஆய்வு செய்யலாம். சொந்தங்கள் கடின உழைப்பில் தயங்காமல் வெற்றிக்கான சரியான முயற்சிகளை தொடரணும். காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் நடுநிலையாக இருக்கும். நீங்கள் சரியான புரிதலை கொண்டிருப்பீங்க. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் கோபம் உறவுகளுக்கு தீங்கு விளைவிக்கும். அதனால் கவனமாக பேசணும். மேலும் ஒருவருக்கொருவர் அன்பான வார்த்தைகளில் ஓட்டத்தை வச்சுருக்கணும். இது உறவை நிலையானதாக வச்சுருக்கும். மேலும் திருமணமான தம்பதிகளுக்கு இந்த மாதம் நடுத்தரமாகத்தான் இருக்கும். மாதத்தின் முதல் பாதி பலவீனமாகத்தான் இருக்கும். அதனால் இது குறித்து கவனமாக இருக்கணும். மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் 7ஆவது வீட்டில் இருக்குது. எந்த விதமான சச்சரவுகளும் அதிகரிக்காது. ஈகோ முதல்களை தவிர்க்க முயற்சி செய்யணும். மாதத்தின் பிற்பகுதி சாதகமாக இருக்கும். தொழில் வாய்ப்புகளை பொறுத்தவரை வேலை சுயவிவரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் தான் இருக்கும். மேலும் மாதத்தின் கடைசி வாரத்தில் அது மேம்படும். மேலும் நிலைமைகளில் முன்னேற்றம் இருக்கும். மாத பிற்பகுதியில் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வணிக உலகில் மக்கள் அரசாங்கத்துறையால் ஆதாயம் அடைவீங்க. மேலும் அரசாங்கத்துறையுடன் ஜாதகக்காரரின் கூட்டுறவு வணிக வெற்றியை ஏற்படுத்தும். கருத்தில் பிடிவாதத்தை தவிர்த்திடணும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதிக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல நிதி வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் செலவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நல்ல நிதி வருமானம் உங்களை கவலைகளிலிருந்து விலக்கி வேலைகளை சீராக நடக்க வைக்கும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ சனி சாலிசா மந்திரத்தை தினசரி உச்சரிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும். மகிழ்ச்சியாகவும் இருக்க உதவுது. விரும்பிய பதவி உயர்வை பெற்று திருப்தி அடைவீங்க. உங்கள் செயல்பாடுகளில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். மேலும் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டுலேயும் பெரிய வளர்ச்சியை பெறுவீங்க. நீங்கள் தொழிலில் சாதனைகள் செஞ்சு உங்கள் பணிச்சூழலில் பெயரையும் புகழையும் அடைவீங்க. இருந்தாலும் வணிகத்திறனுக்காக செயல்படும் முதலீடுகள் நிதி இழப்புகளை அளிக்கும். அதனால் முதலீடு செய்வதற்கு முன்னாடி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை சரிபார்க்க பரிந்துரைக்கப்படுறீங்க. வீடு, நிலம், வாகனம் மற்றும் சொத்துக்கள் வாங்குவதன் மூலம் உங்கள் செல்வத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வளர்ச்சியின் மூலம் சுய திருப்தி அடைய முடியும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட கால ஆசைகளை நிறைவேற்ற முடியும். மகிழ்ச்சியாகவும் இருக்க அது உதவும். விரும்பிய பதவி உயர்வுகளை பெற்று திருப்தி அடைவீங்க. உங்கள் செயல்பாடுகளில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். மேலும் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் பெரிய வளர்ச்சியை பெறுவீங்க. நீங்கள் தொழிலில் சாதனைகள் செஞ்சு உங்கள் பணிச்சூழலில் பெயரையும் புகழையும் அடைவீங்க. இருந்தாலும் வணிகத்திற்காக செய்யப்படும் முதலீடுகள் நிதி இழப்பு அளிக்கும். அதனால் முதலீடு செய்வதற்கு முன்னாடி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை சரிபார்க்க பரிந்துரைக்கப்படுறீங்க. வீடு, நிலம், வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்குறதன் மூலம் உங்கள் செல்வத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சுட்டிக்காட்டப்படுது. உங்கள் வளர்ச்சியின் மூலம் சுய திருப்தி அடைய முடியும். புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் உங்கள் தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். கடன்கள், சட்ட மற்றும் உடல்நல பிரச்சனைகள் போன்ற சிரமங்களிலிருந்து விடுபட்டு மனநிறைவை பெற முடியும். உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு இதனால் நீங்கள் பெரிய வருமானத்தை பெற முடியும். அதனால் பெரிய வளர்ச்சியை பெற உங்கள் எல்லா முயற்சிகளையும் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுறீங்க. உங்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் சிறு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
சரியான தொடர்பு மூலம் அனைவருக்கும் சுமூகமான உறவை பேண முடியும். இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் மனக்கவலைகளை தரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற வாக்குவாதங்களை தவிர்த்து வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து போக பரிந்துரைக்கப்படுறீங்க. மேலும் பெரிய இழப்புகள் மற்றும் சிரமங்களை தவிர்க்க வணிகத்தில் கூட்டாண்மை நடவடிக்கைகளிலிருந்து விலகி இருக்க பரிந்துரைக்கப்படுறீங்க. இது உங்கள் காதல் உறவுகளுக்கு ஆதரவான மாதம். உங்கள் காதல் உறவுகளுக்கு குடும்பத்தில் உள்ள தாய் மற்றும் தாய் வயதான உறுப்பினர்களின் ஆதரவை பெற முடியும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தால் சிறப்பாக செயல்பட்டு உங்கள் இலக்குகளை அடைவீங்க. அது திருப்தி அளிக்கும். இருந்தாலும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வியில் மேம்பாடு அடைய உங்களின் அனைத்து நடவடிக்கைகளிலும் மிகுந்த அக்கறையுடன் இருக்கணும். இந்த மாதத்தில் பாதக விளைவுகளை தவிர்த்திடணும். உங்கள் வளர்ச்சிக்காகவும் கருப்பண்ணசாமியை வழிபடணும். சமூக சேவை பணிகளில் ஈடுபடவும் பரிந்துரைக்கப்படுறீங்க. ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் காதல் உறவுகளில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். கடினமான சூழ்நிலைகளில் இருந்து உங்கள் அன்புக்குரியவர்களை காப்பாற்ற வாய்ப்புகள் சுட்டிக்காட்டப்படுது. இது உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களுடன் பாசமாக இருக்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்லாத சில வேலைகளை நீங்கள் இழுத்து போட்டு செய்வீங்க. ஆனால் உங்கள் காதலுக்காக உங்கள் துணை நீங்கள் கொடுத்த அனைத்து பணிகளையும் தவிர்க்காமல் செய்வாங்க. மேலும் உங்கள் செயல்பாடுகள் உங்கள் அன்புக்குரியவர்களை ஈர்க்கும். எப்போதும் உங்களை பற்றி சிந்திக்க வைக்கும். குடும்பத்தில் உள்ள தாய் மற்றும் தாயின் வயதான உறுப்பினர்கள் ஆதரவை பெற முடியும். இது தைரியத்தையும் நம்பிக்கையும் அளிக்கும். தனிநபர்கள் கோயில் திருவிழாக்கள் மற்றும் குடும்ப விழாக்கள் மற்றும் பெரிய கொண்டாட்டங்களில் உங்கள் துணையை கண்டுபிடிச்சி காதல் உறவுகளில் விழுவாங்க. இருந்தாலும் உங்கள் அன்புக்குரியவர்களின் தந்தை உங்கள் காதல் உறவை எதிர்க்கலாம். மேலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தலாம். அதனால் காதல் உறவுகள் மூலம் ஏற்படும் சிரமங்களை தவிர்க்க அதிக கவனத்துடன் இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. சமூகத்தில் அவமரியாதையை தவிர்க்க மற்றவங்களின் குடும்ப பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருக்கணும். லக்ஷ்மி தேவியை வழிபடுறது காதல் உறவுகள் மூலம் மகிழ்ச்சியை பெற உதவும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். ஆகஸ்ட் மாதம் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இருந்தாலும் உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்துறதுல தாமதங்கள் மற்றும் சிரமங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஆனால் அது உங்கள் நிதி வளர்ச்சியை தடுக்காது. தொழிலில் நீங்கள் பின்பற்றும் விதிகள் காரணமாக வருமானம் மற்றும் லாபத்தை பெறுவதில் தாமதம் ஏற்படலாம். அதனால் அதை தவிர்த்துருங்க. உங்கள் நிதி வளர்ச்சிக்காக அனைவரும் அனுசரித்து போகணும். உங்கள் நிதி வளர்ச்சியின் மூலம் உங்கள் நீண்ட கால ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும். உங்கள் நிதி வளர்ச்சிக்காக ஒரே செயல்களை பலமுறை செய்ய வாய்ப்புகள் வரும். தாமதங்கள் மற்றும் சிரமங்களை எதிர்கொண்ட பிறகு முன்னேற்றம் சாத்தியமாகும். உங்கள் வருமானத்தை மற்ற குடும்பத்திற்காக செலவழிக்க வாய்ப்புகள் இருக்குது. இதனால் நிதி இழப்புகள் ஏற்படலாம். அதனால் உங்கள் சேமிப்பை மேம்படுத்த மற்றவர்களுடன் வரம்புகள் மற்றும் தூரத்தை பராமரிக்க பரிந்துரைக்கப்படுறீங்க. குழந்தைகளுக்காக செலவுகள் உங்கள் சேமிப்பை குறைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. திடீர் நிதி இழப்புகளை தவிர்க்க சொந்த ஊர் தொடர்பான செயல்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபடுறது மற்றும் உடல் ஊனமுற்ற நபர்களை ஆதரித்து நிதி வளர்ச்சியில் ஏற்படும் தாமதங்களையும் சிரமங்களையும் குறைக்கும். உங்கள் நிதிநிலை மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். ஆகஸ்ட் மாதம் உங்கள் அர்ப்பணிப்பின் மூலம் பெரிய வளர்ச்சியை பெற முடியும். போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி பெறுறது மற்றும் நீங்கள் விரும்பிய வேலையை பெறுறது திருப்தியை தரும். சமூகத்தில் பேரும் புகழும் தரும். அரசு நிறுவனங்களில் சேரலாம். நீங்கள் தற்காலிகமான சிரமங்களை எதிர்கொண்டாலும் உங்கள் தொழில் இலக்குகளை சமாளிக்க முடியும். இந்த மாதத்தில் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை பெறுவீங்க. உங்கள் பணியை சரியான நேரத்தில் முடிக்க உங்கள் பணிச்சூழலில் உங்கள் நபர்களின் ஆதரவு பெற பரிந்துரைக்கப்படுறீங்க. ஆகஸ்ட் மாதம் வணிக வளர்ச்சிக்காக கடன் வரம்பு அதிகரிக்கலாம். உங்கள் வணிக வளர்ச்சிக்காக முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்னாடி தனிப்பட்ட முடிவுகளை தவிர்த்தரணும். மேலும் நிபுணர்களின் ஆதரவு பெற பரிந்துரைக்கப்படுறீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வணிக வளர்ச்சிக்காக பார்த்தீங்கன்னா முதலீட்டு திட்டங்களையும் நீங்கள் ஒத்தி வைக்கலாம். உங்கள் பணத்தை முதலீடு செய்ய நீங்கள் ஆர்வமாக இருந்தால் முதலீடு செய்வதற்கு முன்னாடி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கிறணும். கஷ்டங்கள் மற்றும் வீழ்ச்சிகளை தவிர்க்க வியாபாரத்தில் கூட்டாண்மைகள் இருந்து விலகி இருக்கிறது நல்லது. உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் நீங்கள் தோள்பட்டை கால் மற்றும் அடிவயிறு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் பெறலாம். பூரண குணமடையும். இந்த பகுதிகளில் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் சிகிச்சைக்கு போகலாம். இருந்தாலும் குடல் மற்றும் அந்தரங்க பாகங்களில் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம்.
உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவரின் ஆலோசனையை பெறணும். அது மட்டும் இல்லாமல் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். உங்கள் ஆரோக்கியத்தை பேணவும் தொடர்ந்து தியானம் செய்யணும். ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடவும் பரிந்துரைக்கப்படுறீங்க. உங்கள் ஆரோக்கியம் மேம்பட புத பகவானுக்கு பூஜை செய்யணும். ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தால் சிறப்பாக செயல்பட்டு உங்கள் இலக்குகளை அடைவீங்க. இது மகிழ்ச்சியும் திருப்தியையும் அளிக்கும். கல்வி மற்றும் விளையாட்டு ரெண்டிலும் சாதனைகள் செய்ய தைரியமும் நம்பிக்கையும் இருக்கும். உங்கள் வளர்ச்சிக்கு உந்துதலாக இருக்கும். தாயின் ஆதரவு பெறுறது சாத்தியமாகும். இருந்தாலும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தால் வளர்ச்சி பெற உங்கள் அனைத்து நடவடிக்கைகளிலும் மிகுந்த கவனம் செலுத்தணும். உங்கள் செயல்பாடுகளில் தாமதங்கள் மற்றும் சிரமங்களை எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் இருக்குது. இது கல்வியில் பின்னடைவை ஏற்படுத்தும். மேலும் ஆசிரியர்களின் ஆதரவை பெறுவது கடினமாக இருக்கும். இது அவர்களுடன் இடைவெளியை அதிகரிக்கும். மேலும் கல்வியில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும். சிரமங்களை தவிர்க்கணும். உங்கள் வளர்ச்சிக்காகவும் பொறுமையை கடைபிடிக்கவும் அர்ப்பணிப்புடன் கல்வியில் கவனம் செலுத்தவும் பரிந்துரைக்கப்படுறீங்க. கல்வியில் சிறந்து விளங்க ஹைகிரீவருக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 8, 9, 10, 13, 14, 15, 20, 21, 24, 25, 26 மற்றும் 27. அசுப தேதிகள் 1, 2, 6, 7, 16, 17, 18, 19, 28, 29 மற்றும் 30. இதுவரை அந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.